கே கி அப்படின்றதனுடைய உபயோகம் ஹிந்தியில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அதாவது மகேஷினுடைய அவனுடைய வீடு, அவனுடைய மகள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அவளுடைய அப்படின்னு சொல்லி பெண் பாலுக்கும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து அந்த ரெண்டும் சேர்ந்து கலவையாக இருக்கிற மாதிரி ஆண் பால் பின்னாடியே பெண் பால், அப்புறம் பெண் பால் பின்னாடியே ஆண் பால் அப்படின்னு வந்தால் வார்த்தைகள் எந்த மாதிரி உபயோகப்படுத்தப்படும், அந்த சென்டென்ஸ் எப்படி மாறும் அப்படின்றத வந்து இதில் பார்க்கலாம். தயவுசெய்து அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் என்ன வீடியோஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும், எதை பற்றின விஷயம் அப்படின்றதும் புரியும். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஷங்கர் கா சோட்டா பாயி ஷேகர் ஹை. ஷங்கர் கா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, கா அப்படின்றது வந்து ஆண் பால் ஒருமைக்கு, ஓகேவா. ஸோ அப்போ இங்கே சோட்டா பாயி அப்படின்றது தம்பியை மீன் பண்ணுறாங்க, அது சிங்குலர், ஓகேவா. ஸோ அப்போது கா அப்படின்றதுக்கு பின்னாடி நாம் எந்த வார்த்தை வருதோ, என்ன விஷயம் வருதோ, ஹிந்தியில் வந்து எல்லாத்துக்குமே ஆண் பால் பெண் பால் அப்படின்ற வேறுபாடு இருக்கிறது.